பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற அந்த புனிதர் யாருன்னாக்கா ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி. இவரோட பேர் வந்து ஃப்ரான்சிஸ் அசிசி இல்லை. இவருக்கு அவங்க அப்பா பெட் நேமாக வச்சது தான் ஃப்ரான்சிஸ்கோ. அசிசின்றது அவர் அந்த இருந்த ஊர், அவர் பிறந்து வளர்ந்த ஊர். இவரோட பேர் வந்து பெர்டமின், பியாடி பெர்டமின் தான் இவரோட ஒரிஜினல் பேர். இவர் வந்து 1181ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. இவர் பிறந்து இவர் வாழ்ந்தது வந்து ஒரு இட்டாலி தந்தைக்கும் ஒரு ஃப்ரெஞ்சு அம்மாவுக்கும் பிறந்தவர் இவர். அதனால தான் இவர் பேர் பியோரடி பெரடவுன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு துணி வியாபாரி, மொத்த துணி வியாபாரி. இவர் ரொம்ப சில்லமாக வந்து வளர்க்கப்பட்டவர். இவர் வெளி உலகை பற்றி அறியாதவர். ரொம்ப வீட்டிலேயே இவருக்கு கிளாஸ் எடுக்கிறது, வீட்டிலேயே எல்லாரும் வந்து சொல்லிக் கொடுக்கறது, அந்த மாதிரி இருந்தனால உலக வாழ்க்கை, உலக நட்பு அதெல்லாம் அவருக்கு பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தவர் வந்து அவர் ஒரு நாள் வந்து இயற்கையாக வெளியில் போக யோசிக்கிறாரு. சிறிய வயதிலே ஒரு சிறுமி வந்து இவருக்கு பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு. அந்த சிறுமி ரொம்ப தியாகம் உள்ளம் கொண்டவர். அவரோட பேசி பழகுறாரு. பழகிட்டு இருக்கும்போது அவங்க தான் புவர் பீப்புள் யாருன்றதை காட்டுறாங்க. அவங்க தினமும் போய் புவர் பீப்புள்ஸ்க்கு பிரெட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதை இவர் பார்க்குறாரு. அப்போ தான் முதல் ஏழை மக்களை பார்க்குறாரு. அவங்கள பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா அவங்களோட அந்த உடல் அழுக்கு, அவங்களோட காயங்கள், அவங்களோட துர்நாற்றமான ட்ரெஸ்ஸுங்க இதெல்லாம் பார்த்து பயப்படுறாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவர் இதை வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. வீட்டில் வந்து இதை பற்றி பேசுகிறாரு. அவங்க அப்பா அம்மா அதை என்கரேஜ் பண்ணலை. கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு வந்து மிலிட்ரியில் சேர்றாரு. இட்டாலி மிலிட்ரியில் போய் சேர்ந்து போருக்கு போயின்னு இருக்கும்போது இவர் ஒரு குரல் கேட்குறாரு. ஃப்ரான்சிஸ்கோ வந்து என் ஆலயத்தை கட்டு, என் இல்லத்தை கட்டு அப்படின்னு கேட்குறாரு. அந்த குரலை கேட்டதும் பயந்து நடுங்கிறாரு. என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு, ஒன்றும் புரியல. அப்புறம் யோசிக்க யோசிக்க ஆண்டவர் நிறைய தடவை இவர்கிட்ட பேசுகிறாரு. பேசி இவர் வந்து காட்டுக்கு, அதாவது துறவற வாழ்க்கை வாழறதுக்கு காட்டுக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்காத போது இவருக்கு இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. அதை பார்த்து அவங்க ரொம்ப எரிச்சல் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ போகிறதா இருந்தால் போ, ஆனால் எங்களோட எல்லாத்தையும் வச்சுட்டு போன்றாரு. கடைசியில் உடம்புல இருக்கிற அந்த ஒட்டு துணி முதல் கொண்டு கழட்டி ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவர் போகிறாரு. அப்படி போய் காட்டில் உடைஞ்சி கிடந்த ஒரு கோயில்களை வந்து பார்க்குறாரு. அங்கே தான் முதல் வந்து குஷ்டரோகிகளை பார்க்குறாரு. இவர் இதுக்கு முன்னாடி குஷ்டரோகிகளெல்லாம் பார்த்ததே இல்லை. அந்த காலத்தில் குஷ்டரோகம் உடைந்த நோயாளிகளெல்லாம் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னல ஒரு மாணவி, அவங்க வந்து உணவு கொடுக்க வராங்க. அந்த மாதிரி உணவு கொடுக்கும்போது அதை இவர் பார்க்குறாரு. பார்த்து அவங்களோடலாம் இவரும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்கே சின்ன கோயில் கட்டி அங்கே தனிமையாக எழுமையில் சாக்கு உடுத்தி வாழறாரு. ரொம்ப கிழிந்து எளிமை. இவரை பார்த்து சில சகோதரர்கள்லாம் வந்து இவர் கூட சேர்றாங்க. இவர் கூட சேர்ந்து அவங்களும் கோயில் கட்டுறாங்க. அப்படியே ஒரு சபை வந்து விரிவடையுது. நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கலாமா வேணாமான்ற முடிவு வரும்போது, நான் ஏழ்மையை திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏழ்மை என்ற அந்த வார்த்தைப்பாடை எடுக்கிறாரு. ஸோ இவரோட சபை ஃப்ரான்சிஸ்கன் சபை. அந்த சபையில் வந்து இவர் வந்து குருவாகவே கடைசி வரைக்கும் அவளை டீக்கனாக மட்டுமே இருக்கிறாரு. இவரோட சபையை பற்றி சொல்கிறதுக்கு போய் போப்பாண்டவரை பார்க்குறாரு. போப்பாண்டவர் வந்து இவருக்கு வந்து எடுத்ததுமே அங்கீகாரம் கொடுக்கல. போப்பாண்டவர் வந்து சொல்கிறாரு, அரபு நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதை வந்து உன்னால் தீர்க்க முடியுமா, நீ போய் பீஸ் மேக்கராக அங்கே போக முடியுமான்னு கேட்குறாரு. இவர் போய் அந்த அரபு நாட்டு அரசர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான ஏற்பாடு பண்ணுறாரு. பண்ணிட்டு வந்து இவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவரோட வாழ்க்கை முறைகள் வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவர் ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க வந்து எளிமை பட் ஆனால் நார்மலான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும் போது இவர் அவங்கள விட்டு விலகி ஒரு குகையில் போய் வாழறாரு. அந்த குமிழையில் இயேசுவோட ரொம்ப உரையாடுறாரு. இயற்கையோடு கலந்து வாழறாரு. இவர் நிறைய கவிதைகள் எழுதக்கூடியவர், நிறைய கதைகள் எழுதக்கூடியவர், நிறைய கிறிஸ்தவ சம்பந்தமான புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. இவர் அங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி இவருக்கு 5 திருக்காயங்கள் கிடைக்குது. இவர் இயற்கையின் பாதுகாவலராகவும் வந்து இவரை இது பண்ணுறாங்க. இவர் நிறைய விஷயங்களுக்கு பாதுகாவலர், ஏழை மக்களின் பாதுகாவலர், சமாதானத்தின் பாதுகாவலர், எக்காலஜி அந்த என்விரான்மெண்ட்டோட பாதுகாவலர், அப்புறம் வந்து அந்த மெர்ச்சன்ஸோட பாதுகாவலர், வழிப்போக்கர்கள் பாதுகாவலர், வழியில் இருக்கிறவங்களோட பாதுகாவலர், அப்புறம் வந்து ஊசி செய்வர்களோட பாதுகாவலர், அந்த மாதிரி நிறைய ஊருக்கு பாதுகாவலராக வந்து அசிசியார் இது பண்ணுறாரு. பிற்காலத்தில் அவரோட சபை வந்து பெருசாக வளருது. இவரோட பெண்கள் சபை ஒன்று தொடங்குகிறார். அந்த பெண்கள் சபையில் தான் இவர் கூட சின்ன வயசில் பழகின அந்த தோழியை வந்து அவரும் வந்து இவர் கூட விரும்பி ஒரு கன்னியராக மாறுறாங்க.
அப்படி இவங்க ஒரு மேல் சபை இருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஃபீமேல் சபையும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் பிற்காலத்தில் ஒரு புனிதர். அவங்கள பற்றி தான் நான் இன்றைக்கி எஸ்கூலில் கேட்டிருந்தேன். அவங்கள பற்றி நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த புனிதரோடு சேர்ந்து இவங்களோட சபையை வளர்க்குறாரு. வளர்த்து பிற்காலத்தில் வந்து இவர் 1226ஆம் ஆண்டு வந்து இறக்குறாரு. இவர் வந்து குறைந்தபட்ச வாழ்க்கை, இவரோட அதிகபட்ச வாழ்க்கை 44 வயசு தான். இளமையிலேயே இறந்துடுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் 1228ஆம் ஆண்டு 2 வருஷத்தில் வந்து இவருக்கு அந்த போப் கிரகோரி வந்து இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாரு. ஏன்னா கிரகோரி சொல்லி இவர் போய் அந்த சமாதானத்தை ஏற்படுத்தினால அதன் அடையாளமாக இவருக்கு வந்து அந்த கிரகோரி வந்து இவருக்கு அந்த புனிதர் பட்டம் கொடுக்குறாரு. இவர் அசிசியில் வாழ்ந்ததுனால அசிசியில் பாதுகாவலராக இருக்கிறாரு. ப்ளஸ் அசிசியில் இவரோட பெரிய கோயில் வந்து இருக்குது. ஸோ இவரை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணுன்னா நிறையா பண்ணலாம். அதை நான் துணுக்குகளில் சொல்கிறேன். இதுதான் ஃப்ரான்சிஸ் அசிசி. ரொம்ப எளிமையான வாழ்ந்த ஒரு புனிதர். இயற்கையின் மேலே நாட்டம் உள்ளவர். கவிதைகள் ஆண்டவர் மேலே எழுதினவர். ஸோ இவரோட ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெபமும் இருக்குது. அது இவரை வந்து நம்ம பின்பற்றி வாழ்ந்து இவர்படி நாமளும் எளிமையாக இறைவனை போய் சேரணும்னு வந்து முயற்சி செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இந்த சேனலை எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை வந்து பார்த்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.